தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை வெறும் எதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் காம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவுமே ஹெல்தி தான். சும்மா உருவி போட்டுருங்க. காம்போடு இருந்தால் கூட ஓகே தான், ஏன்னா நம்ம வடிகட்டிய போகிறோம். அது கூட கொஞ்சம் ஒரு துண்டு கேரட்டு, இது ஆப்ஷனலு. என்கிட்ட கேரட் இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 3 பூண்டு பல்லை வெட்டி போட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம், சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நான் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சூப்பு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு. இதை நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம எப்போயுமே கீரை பொரியல் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சூப்பு வகையாகவும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சம் நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சூப்பில் மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டிங்கனாக்கா அது க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னாக்கா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைனாக்கா வேண்டாம். சூடானதில் தான் சேர்க்கணும், ஆறுனதில் சேர்க்கக்கூடாது. சூடானதில் சேர்த்து வெது வெதுப்பான காப்பி குடிக்கிற பதத்தில் நம்ம குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.